இந்த அல்லாஹ் அக்பர்னா உலகமே அழிஞ்சுபோ உலகமே அழிஞ்சுபோன்னு சொல்றானா. தமிழ்ல சொன்னா ஓச்சு போடுறானா. அடி முட்டாளே, அடி முட்டாள். பாங்குனா என்ன தெரியுமா அண்ணே? 1408 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அடிமை நீகிறோம் எங்க இஸ்லாத்தை தழுவினார். அப்பொழுது எங்க பெருமானார் மதீனாவின் கவர்னராக அவரை நியமித்தார். ஒரு அடிமை நீகிறோம். இன்று கூட வாழ்ந்த அமெரிக்கா, வளர்ச்சியுற்ற அமெரிக்காவில் நீக்ரோக்களை தீண்டத்தகாதவர்களாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அன்றே தீண்டாமையை ஒழித்து 1408 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அடிமை நீக்ரோ எழுப்பிய குரல் தான் அந்த குரல். ஒரு அடிமைக்கு எவ்வளவு பகுத்தவம் பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க தீண்டத்தகாதவன் மாதிரி அந்த அரபு நாட்டுல அந்த அடிமை நீக்கிறோம். அந்த அடிமை எழுப்பிய குரல் அல்லாஹு அக்பர், இறைவன் ஒருவனே, எல்லாம் வாங்க, வெற்றிக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள். நாங்க எழுப்புறது எங்களுக்கு என்ன செவிட்டுக்காக கத்த சொல்றோம் இல்லனே. அந்த அடிமை குரல் அணையக்கூடாது என்பதற்காக இப்ப அமெரிக்கால வாங்க சொல்லிட்டு இருப்பான். பிலடெல்பியால இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு கலிபோர்னியால சொல்லுவான். அப்படி 2 நிமிஷம் கழிச்சு கொண்டீங்கன்னா உலகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் 24 மணி நேரமும் வாங்கின் ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒளி? அந்த அடிமை நீக்கிறோ எழுப்பிய ஒளியை நாங்கள் அணையாமல் வைத்திருப்பதற்கு காரணமே ஆண்டான் அடிமைத்தனம் ஒழியக்கூட வேண்டும் என்பதற்காகத்தான். அது தெரியாத அறிவு கட்டம் உண்டா?